விக்னேஷ் ஆட்டோ ஒர்க்ஷாப் சின்னம்னூர் வாடிக்கையாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் நண்பர்களை வருக வருக என வரவேற்கிறோம். புதுசா ஒரு ஆட்டோ வருது ஆனந்தர்ல அன்னை சிரிச்சிக்க வராரு அவர் பேசுறது. என்ன வாழ்னே தம்பி கிளச் பிளேட் மாத்தி ஒரு வாரம் ஆகுது. சரி, ஒரு வாரத்துல கிளச் பிளேட் போயிடுச்சு, செட் ஆக மாட்டேங்குது. இப்போ உங்ககிட்ட வந்திருக்கேன். ரெண்டாவது கீழே ஆயில் ஒரு சைடு கீழே லீக் ஆகுது. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கிளச் பூரா ரொம்ப டைட்டா இருக்கு. ஹேண்ட் பிரேக் போச்சு, அதை மாத்தணும். சரி, டயர்ல வந்து டிஸ்க் பிளேட் அந்த இது இருக்கு பாத்தீங்களா, செட் போல்ட் அது ஒடிஞ்சு போச்சு, அது மாத்தணும். சரி, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் வண்டியை நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணணும். பல்பு ரொம்ப டிம்மா இருக்கு, டிம்மு மாத்தணும், நல்ல பல்பு மாத்தணும். சரி, எல்லா வேலையும் பாத்துக்குருவாங்க. நீங்க கல்ல வச்சு கொடுங்க பாப்போம். இதுக்காக தான் எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? ஊர்ல இருந்து வந்திருக்கேன். சரி, கோயிலா வரேன். உங்களுக்கு பிடிச்சி நீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கோங்க வேலை. ஏன்னா ஒரு தடவை போய் என் வண்டியோட கட் பின்னு அந்த பேர் என்ன பேரு புஷ் டயர் பக்கத்துக்கு வருமே புஷ் அது அந்து போச்சு. அந்த கம்பி வந்து மேல நீட்டிக்கிருச்சு. 2-3 ஒர்க்ஷாப் போனேன், எவனுமே என்னால முடியாதுன்ட்டான். நேரா உங்க ஒர்க்ஷாப் நான் வந்தேன். வந்த உடனே நீங்க தான் ஒரே நிமிஷத்துல ஒரு செகண்ட் கூட ஆகல, எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் 200 ரூபா உங்களுக்கு கூலி கொடுத்தேன். ஆனா திருப்பி நீங்க எனக்கு 200 ரூபா கூலி வேணா 100 ரூபா கூலி உங்களுக்கு எனக்கு திருப்பி கொடுத்துருக்கீங்க. சரி, வாங்க இறங்கி கல்ல வச்சு கொடுங்க. உங்களை தான் நான் நம்பி வந்திருக்கேன். நீங்க தான் எனக்கு எல்லாம் பார்க்கணும். உங்களை தான் முடிச்சுக்கு ஞாபகம் வாங்கி மாட்டுறது விட்டு பெருகு எப்படி இருக்காங்க அவன் இது எப்படி மாட்டுன்னு கூட மோத தெரியாது. இது உடஞ்சிருக்காருனே, இந்த அவுந்துருச்சு. நான் டைட் வச்சேன். இதுதானே வேலை. சரி பண்ணோம்னா சரியா போகும். கிளச்சி அவுத்து பார்த்துட்டு வரேதான். மெக்கானிக் என்ன உடனே கிளச்சி அவுக்கிறதுக்கு 10-11 ஸ்பானர் பவுல் எடுத்துக்கிட்டு கிளச்சி அவுக்க ஆரம்பிச்சிட்டாரு. 10ஆம் நம்பர் நட்டு 4 நட்டை அவுத்துக்கிட்டாரு. அவுத்து வாசரை வெளியே எடுத்துக்கிட்டாரு. எடுத்துட்டு அடுத்த நட்டை அவுத்துக்கிட்டாரு. இன்னொரு நட்டை 10ஆம் நம்பர் நட்டை லூஸ் பண்ணி வாசர் எல்லாம் எடுத்து ரயில வைக்கிறாரு. வச்சுட்டு இப்போ வண்டி குதிரையை வச்சு தூக்கிட்டு அடுத்து கீழே வர 10ஆம் நம்பர் நட்டை அவுத்துக்கிட்டாரு. அவுத்துட்டு ரிவர்ஸ் ஸ்பிரிங்கை அவுத்து விட்டுக்கிட்டாரு. அவுத்துட்டு அந்த டம்மி போல்ட் அவுக்குறாரு. அவுத்துட்டு இன்னொரு நட்டு 10ஆம் நம்பர் நட்டை அவுத்து வாசர்லாம் வெளியே எடுத்துட்டாரு. எடுத்துட்டு கிளச் ஸ்டோரை தட்டி விட்டு வெளியே எடுக்கிறாரு. கிளச் ஸ்டோரை வெளியே எடுத்து பார்த்தோம்னா கிளச்சு அந்த ப்ரெஷர் பிளேட்டுன்னு சொல்கிற அந்த பிளேட் வந்து அந்த கம்பி அந்த இதெல்லாம் வந்து வெளியில் வந்துடுது. வெளியே எடுக்கிறாரு. இந்த இது வந்து வெளியில் வரக்கூடாது. வந்துச்சுன்னா கிளச்சு அமுக்கணும்னா கிளச்சி வந்து கல் மாதிரி இருக்கும், அவுக்கவே முடியாது. கிளச்சி போல்ட்டை வந்து இப்போ 13ஆம் நம்பர் போல்ட்டை மெக்கானிக் என்ன லூஸ் பண்ணி எடுக்கிறாரு வெளியில். கிளச்சி போல்ட்டை கையில் அவுத்து கிளச்சை வெளியிட போல்ட்டை காமிக்கிறாரு. இப்போ கிளச்சியை வந்து வெளியில் உருவிட்டார். எடுத்து பார்த்தோம்னா கிளச்சி பல்லு எல்லாம் தேஞ்சிருக்கு. கிளச்சி பல்லு வந்து தேய்மானால வருது. கிளச்சி பல்லு புஷெல்லாம் மாற்றியாச்சு. மாற்றி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வண்டியை ஓட்டி பார்த்துட்டு அந்த அன்னை மெக்கானிக்கு ரொம்ப நன்றிப்பா, போயிட்டு வரேன், வண்டி சூப்பராக வேலை பார்த்துட்டீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.